அண்ணாமலை, அம்மன் சிலை காணாம போனதும் வெண்ணிலா துடிச்சு போயிட்டா. தன்னாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. ஆனா அவளோட உண்மையான பக்தியால அந்த அம்மனே அவளுக்கு துணையா இருந்து பூஜைய நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா. அத்தை, அது நம்ம குலதெய்வம், நம்ம கோவில், நம்ம அம்மன். அவளுக்கு எல்லா பூஜையும் நல்ல விதத்துல நடக்கணும், திருவிழா சிறப்பா நடக்கணும், ஊர் மக்கள் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அண்ணாமலை அத்தை தான். சரி சரி, எல்லாரும் இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. வாங்கண்ணே. வான்மதி நில்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வான்மதி? எத்தனை தடவை மன்னிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? நான் என்னத்த பண்ணேன்? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? கோவில்ல உன்னை விரதம் இருக்க சொன்னா உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு வர்ற. அத மறைச்சு பூஜை பண்றேன்னு நம்ம குடும்ப மானத்தைய வாங்கிட்ட. வெண்ணிலா குளத்துல விழுந்தப்போ அவளும் விரதத்துல ஏதோ குறை வச்சுட்டான்னு அவ பேர்லயே பழிய போட்ட. இதெல்லாம் நீ என்ன நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்க, இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும்னு. ஆனா நீ எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன குடும்பத்தை எப்படி பிரிக்கலான்னு அடுத்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் நம்ம குலதெய்வத்தை பத்தி அவ்வளோ சொல்லியும் ஒழுங்கா விரதத்தை கடைபிடிக்காதது ஓன் தப்பு. நீ உன் தப்ப உணராம வெண்ணிலாவை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. வெண்ணிலா மேல அப்படி என்ன உனக்கு வன்மம்? நான் விரதம் இருக்காதது தப்பாவே இருக்கட்டும், ஏன்னா அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அத வெண்ணிலா என்கிட்ட தனியா சொல்லிருக்கலாமே. ஆனா அவளை நல்லவளா காட்ட என்ன அசிங்கப்படுத்தினா. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அவ பெஸ்ட காட்ட ஏன் இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. வாய மூடு. இப்படி எல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெண்ணிலாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது உன் பிளான் தானே? சொல்லு, உன் பிளான் தானே? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. லீலாவதி அத்தை கேக்கும்போது நீங்க பேசினதே போதும்னு சொல்லிட்டு இப்ப தனியா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கீங்க. லீலாவதி அக்காவுக்கு நீ இதெல்லாம் என்ன நோக்கத்துக்காக பண்றேன்னு தெரியாது. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்கத்த போயிட்டு இருக்கோம்? என் சின்ன மருமகளுக்கு கிஃப்ட் கொடுக்க நகை கடைக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கத்த கிஃப்ட் எல்லாம்? இப்ப எதுக்கா? நீ கோவில்ல எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? ஏதாவது சின்ன தப்பு நடந்திருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா நீ எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு நம்ம குடும்பத்துக்கே பெரிய மரியாதையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்க. அவ்வளவு பெரிய விஷயம் பண்ண உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்கலன்னா எப்படி? அத்தை, அது நம்ம குலதெய்வ கோவில். அங்க அம்மனுக்கு பூஜை பண்ணி திருவிழாவை நல்லபடியா நடத்த வேண்டியது நம்ம கடமை. அததான் நான் பண்ணேன். இதுக்கு எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீ பேசாம இரு. தப்பு பண்ணா திட்டுறதுக்கு மட்டும் மாமியார் இல்ல, நல்லது பண்ணா பாராட்டவும் செய்யணும். என்ன அண்ணாமலை, கரெக்ட் தானே? ஆமா வெண்ணிலா, கோயில்ல நீ முறையா விரதத்தை கடைபிடிச்சு எல்லா பூஜையும் நல்லபடியா முடிச்சிட்ட. ஊர் மக்கள் எல்லாரும் அண்ணாமலை வீட்டு மருமகன்னு அவ்வளோ பாராட்டினாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா? நீ மட்டும் அந்த திருடனுங்களை பத்தின குழுவை கொடுக்கலனா காணாம போன சிலைய கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அந்த கோதண்டத்தையும் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிருக்க முடியாது. உன்னாலதான் சிலையையும் கண்டுபிடிச்சு திருவிழாவையும் நினைச்ச மாதிரியே நாம நடத்தி முடிச்சோம். உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? லீலா சொல்லுமா. எங்க எங்க இருக்கீங்க? ஏன் லீலா, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ்லயா?
ஆமா லீலா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஏதாவது இம்பார்ட்டண்டா? இல்ல, சும்மாதான். பாத்தியா அண்ணாமல, அவரு இங்கதான் கார்ல போயிட்டு இருக்காரு. ஆனா நான் கேட்டதுக்கு ஆபீஸ்ல இருக்குன்னு பொய் சொல்றாரு. நிச்சயமா அவர் ஏதோ தப்பு பண்றாரு. அக்கா இல்லக்கா, இல்ல மாமா ஏதோ தெரியாம சொல்லிருப்பாரு. இல்ல, அவர் என்கிட்ட எதையோ மறைக்கிறாரு. டிரைவர், நீ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. ஐயோ அக்கா, அதெல்லாம் எதுக்குக்கா? இல்ல, மாமா ஏதாவது ஆபீஸ் வேலையா போக போறாரு. நீ அமைதியா இரு அண்ணாமல, உனக்கு தெரியாது. அவர் மேல தப்பு இல்லைன்னா எதுக்காக அவர் என்கிட்ட பொய் சொல்லணும்? அதுவும் ஆபீஸ்ல இருக்கேன்னு வேற சொல்றாரு. நீ ஃபாலோ பண்ணி போப்பா. ஏங்க, இங்க எதுக்குங்க காரை நிப்பாட்டிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் வா. என்னது, நான் உங்க கூட கோவிலுக்கா? வேண்டாங்க, யாராவது பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்க. இதை பாரு, இங்கே யாரு பார்க்க போறா? இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, வா. பாரு, அவர் கார் தான். அக்கா அக்கா, இங்கெல்லாம் எதுக்கு? வந்த வேலையை விட்டுட்டு இப்படி இதெல்லாம் தேவையா? வாங்க அண்ணாமல, வாங்கக்கா. இல்ல, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? இத தெரிஞ்சுக்காம நாம இங்க இருந்து போக கூடாது. வாங்க உள்ள போலாம். அக்கா, அக்கா நீங்க போய் உள்ள பாருங்க. நான் கோயிலுக்கு இந்த பக்கம் போய் பார்க்கறேன். ம். போங்க. ம். இங்க தானே வந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் பார்த்தனே. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. நல்ல நாள்ல தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அம்பாளுக்கு விசேஷமான நாள். ம், பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. ம். மாமா எங்க போனாரு?